தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, தமிழக சட்டப்பேரவையில இந்த தினம் கேள்வி நேரங்கள் இல்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் மானிய கோரிக்கைக்கு அமைச்சர்கள் பதிலளிக்காத நிலையில இந்த தினம் சட்டப்பேரவை தொடங்கியதும் அமைச்சர்கள் பதிலுரைக்காக சபாநாயகர் அழைத்திருந்தார். அப்போது எதிர்கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை சார்ந்த 3 அமைச்சர்கள் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக சட்டப்பேரவையில ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக பேசினார். அப்போது சபாநாயகர் அது என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்று தெரிவித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி மறுத்தார். அதை ஏற்றும் ஏற்காததும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு உரிமையை சார்ந்தது, எனவே அதற்கான அதிகாரங்கள் எனக்கு தான் இருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்துக்களை சபாநாயகர் பதிவிட்டு வந்த நிலையில தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுவதற்கான அனுமதிகள் என்பது மறுக்கப்பட்டு வந்தது. இதனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேச அனுமதிக்க வேண்டும், எதிர்கட்சி தலைவருக்கு அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலேயே அதற்கான முழக்கங்களை முன்வைத்திருந்தனர். இதற்கு சபாநாயகர் பேசும்போது அதிமுக சார்பாக அதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது, அது என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, அது எப்போது ஏற்க வேண்டும், எப்போது இந்த தீர்மானத்தை இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கேள்வி நேரம் கிடையாது, அமைச்சருடைய பதிலுரை இருப்பதால் இன்று அதிமுக உறுப்பினர் கொடுத்த தீர்மானத்தை எடுக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். இதற்கு அவை முன்னவரான துரைமுருகன் பேசும்போது தீர்மானத்தை கொண்டு வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, முன் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று அதிமுகவினரை நோக்கி அவை முன்னவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற விதி 72 படி தீர்மானத்தை கொடுக்கலாம், அதற்கு சபாநாயகர் அனுமதி அளித்தால் மட்டுமே அதனை அவையில் எடுத்துக்கொள்ள முடியும், அது தொடர்பான விவாதங்கள் செய்ய முடியும் என்று அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து எதிர்கட்சி தலைவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். சட்டமன்ற விதி 72 கொண்டு வர எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிமை உள்ளது, ஆனால் அதற்கு சபாநாயகருடைய அனுமதி தேவை என்று அவை முன்னவர் தெரிவித்திருந்த கருத்தும் அதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதும் எதிர்கட்சியினரிடையே தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இந்த நிலையில தொடர் அமளிக்கு பிறகு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் இருந்து வரக்கூடிய கால்வாய்களை சீரமைப்பு தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதால் அவர் மட்டுமே சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கிறார். ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.